ஒரு நிமிஷம் எல்லாருமே இந்த வீடியோ வந்து டக்குன்னு ஸ்வைப் பண்ணிடுறீங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாமே வியூவர்ஸ் போகுது. ஆனால் லைக் இல்லை, சப்ஸ்கிரைப் இல்லை, கமெண்ட்டும் இல்லை. நான் வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். அதில் வந்து எனக்கு வந்து 1 1/2 இயர்ஸில் வந்து 600 சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ரீச் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டேன். எனக்கு நல்லாவே சப்ஸ்கிரைபரும் வந்தாங்க. ஆனால் அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிலீட் ஆகிடுச்சு. என்னோடய சேனலும் வந்து பார்த்திங்கன்னா டிலீட் ஆகிடுச்சு. நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த சேனலை வந்து ஓப்பன் பண்ணேன். அதை வந்து சக்ஸஸாகவும் ரன் பண்ணிகிட்டே வந்துட்டுருந்தேன். 600ன்றது 1 1/2 இயர்ஸில் நான் எடுத்துகிட்டு வந்தது தான். ஆனால் லேட் க்ரோத்தாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு. அது ரொம்பவே எனக்கு ஃபீலாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் என்னால் யூடியூப் சேனல் பண்ணலாமா பண்ண வேண்டாமான்ற யோசனை நிறையாவே இருக்குது. ஆனால் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நிறையாவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீ பண்ணு, உன்னோட எதனா ஒன்று நீ பண்ணு, முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பாப்பா இருக்காங்க. அதில் பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அம்மா இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போது அந்த சேனலை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கும் போது கூட தினம் தினம் அந்த சேனல் போயிடுச்சேன்ற ஃபீலிங்ஸில் வந்து நான் சரி வேண்டாம் இதோட விட்டுறலாம் அப்படின்ட்டு தோணும்போது கூட பாப்பா சொல்லுவாங்க, அம்மா உனக்காக இந்த ரீல்ஸ் நான் பண்ணித்தரேன், அந்த ரீல்ஸ் பண்ணித்தரேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போல்லாம் கேட்கும்போது நம்ம பசங்க நம்மளுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களே, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படியாவது இந்த இந்த சேனலை வந்து மறுபடியும் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. எனக்காக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இப்போ யாருக்காவது நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு தோணுவோம். அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பாக நினச்சி கூட நீங்கள் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ப்ளீஸ். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபரால் என்னோட அடுத்த ஸ்டேஜுக்கு என்னால் போக முடியும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து சப்ஸ்கிரைபர் வாங்கி அதில் பண்ணுறதுல தான் நிறைய இன்ட்ரெஸ்ட்டே இருக்குது. மற்றபடி இந்த ஷார்ட்கட்லலாம் போகிறதுல பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் நான் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வீடியோஸும் வந்து போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா குக்கிங் வீடியோஸ் போடணுன்னு தான் ஆசைப்பட்டு சேனல் ஓப்பன் பண்ணேன். என்னோடய பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அவள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நான் தனியாக தான் இருந்து பார்த்துக்கணும் பாப்பாவை. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து என்னை விட்டு தனியாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாதனால என்னால் சரியாக வீடியோஸும் போட முடியல. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசரி கூட எதுக்கு பண்ணேன்னா என்னோடய சேனல் வந்து நல்லா ரீச் ஆகிடுச்சு. நல்ல லைக்ஸ், சப்ஸ்கிரைபர்லாம் நிறையா வந்துட்டாங்க. 5729 சப்ஸ்கிரைபரோட என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம். சரி ஓப்பன் பண்ணும்போது அதே கேசரியே தான் போட்டேன். ஏன்னா நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேனல் ரீச் ஆனதுக்கு பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கேசரி பண்ணி கொடுத்துருந்தேன். எனக்கு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப இப்போ வரையும் பார்த்திங்கன்னா அந்த சேனல் போயிடுச்சுன்ற கஷ்டம் எப்போவுமே மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது.